எல்லாமே வந்து இருங்க பாய் அந்த மொமெண்ட் தான் இல்லையா? இருங்க பாய் இன்னும் மேட்ச் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசி ஓவர்லாம் வந்து மோஹித் சர்மாவுக்கு அப்பீல் போனதெல்லாம் வந்து ஒருவேளை அவுட் ஆகியிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவுட் ஆயிருந்ததுன்னா மேட்ச் போச்சு. இல்ல எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, அவர் பிரசன்டேஷன்ல பேசுறப்பே அதான் சொன்னாரு. போன வருஷம் சஷாங்க் சிங்கும் அவரும் சேர்ந்து பக்கத்துல எடுத்துட்டு வருவாங்க நிறைய மேட்சஸ். ஆனா கரையை கடக்க முடியாது. பக்கத்துல இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த தடவை ஏன் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டர், ஏன் இந்த செலிப்ரேஷன்ல நம்ம பார்த்தோம்னா முத தடவை அந்த வின்னிங் லைனை தாண்டி இருக்காரு. சோ ஹாப்பி ஃபார் ஹிம் ஸ்ரீராம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தா அவங்க 2 பேர் மட்டும் தான் அடிப்பாங்க. அது வேற ஒரு விஷயம். சோ சப்போர்ட்டுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மேட்ச்ல சப்போர்ட்டுக்கு 2 பேர் ஸ்டப்ஸ் நல்லா ஆடி கொடுத்தாரு. அவர் விப்ரிட்ஜ் அவரும் நல்லா ஆடி கொடுத்தாரு. சோ இந்த 2-3 பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குல்ல, அத பத்தி சொல்லுங்க. அதுதான் ஸ்டப்ஸ் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவங்களோட மெயின் பிளேஸ்லாம் விட்டு, சோ ஸ்டப்ஸ் வந்து ரன் ரேட் மேலேயும் ஒரு கண் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடினாரு. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா வந்தது அந்த விப்ராஜ் தான்.